அநேக சபைகள் என்ன கற்றுக் கொடுக்குது? பொண்ணு வைத்திருந்தாலே பாவம். ஐயா, அது பாவமாக இருந்தால் தேவன் பொன்னை விளைய செய்வாரா? பெருகி கொண்டே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் வெள்ளியும் பொன்னும் யாருக்கு சொந்தமோ அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஐயா, உங்கள் எண்ணங்களை தயவு செய்து பெரிதாக்குங்கள். பரலோகம் உங்களை கொண்டு எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்க உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறது. நீயே ஏழையா இருந்தா எப்படி ஏழைகளை நீ வாழ வைக்க முடியும்? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் தேவன் உங்களை அலங்கரித்து உங்களை பார்த்து அகமகிழ ஆவலாக இருக்கிறார். அதற்காகவே இந்த சத்தியங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு அருளி இருக்கிறார். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் எவரையும் வாழ வைத்து விடலாம். கர்த்தருடைய கிருபை 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 பாருங்க. நான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன். அது அவருடைய சுத்த கிருபை. நான் கண்டுபிடிச்சு அதாங்க, எவனையும் எவளையும் வாழ வைத்திடலாம். அது ராகாபை போல மட்டமான தொழில் செய்கிற நபரையும் வாழ வைக்கலாம். ரைட்? நிர்வாணமாக நின்று மீன் பிடித்த பேதுருவையும் வாழ வைக்கலாம். ரைட்? ஹல்லேலூயா. கொலைகாரன், திக்குவாயன், எத்தன், தேவனால் வெறுக்கப்பட்டவன், எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளும் இருக்கிறது. ரைட்? நான் ஒரு வாசகம் எழுதி வச்சிருக்கிறேன். யூ ஆர் அ மூமெண்ட் லீடர். Every child of God is a movement leader. What does it mean? நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய தேவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அதுதான் கேள்வி. நான் சொல்லலைங்க, பேதுரு சொல்லலை, பவுல் சொல்லலை, தாவீது சொல்லலை, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். எனவே அதனுடைய உட்கருத்து என்ன? எவரையும் உங்களால் வாழ வைக்க முடியும். தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. 53வது அவருடைய அனந்த ஞானம் இறைவனின் இதயம். ரைட்? தேவனுடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்பதை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். குறிப்பாக பொருளாதாரத்தை குறித்து தேவனுடைய இருதயம் என்ன நினைக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நீங்கள் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற நபராக இருந்தால் நான் சொல்லுகிறது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். ஏனென்றால் நான் வேத வசனத்தை விட்டு ஒரு கமா கூட வெளியே போக மாட்டேன். இந்த வேதம் எப்படி இருக்கிறது சொல்லட்டுமா? துவக்கம் முதல் முடிவு வரைக்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பொண்ணு, வைடூரியம், டயமண்டு, முத்து, இப்படி தான் பைபிள் இருக்குங்க. வேதத்தில் இருந்து பல வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். துவக்கமும் பொண்ணு, வைரம், வைடூரியம், ரத்தின கற்கள், முடிவும் பொண்ணு, வைரம், வைடூரியம், ரத்தின கற்கள். அதாவது ஏதேன் தோட்டத்திலையும் இதுதான் இருந்ததுங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோமே பரலோக ராஜ்யம், அங்கேயும் அதுதான் இருக்கு. பல வசனங்கள் இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஏழ்மையை, உங்களுடைய தரித்திரத்தை, உங்கள் கடன் பிரச்சனையை தேடியும் காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படி துவக்கம் என்று சொல்லி வாசிக்கட்டுமா? எங்கேயா பொண்ணு துவங்கிட்டு, எங்கே தங்கம் துவங்கிட்டு, எங்கே ரத்தின கற்கள் துவங்கிட்டு? நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்கள். The book of Genesis chapter 2 verses 11 and 12 I shall read for you. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன்னு விளையும். நெல்லு விளையிற மாதிரி பொன்னு விளையும். 12வது வசனம். அந்த தேசத்தின் பொன்னு நல்லது, அவ்விடத்திலே பிதோலாகவும் கோமேதக கல்லும் உண்டு. இறைவனுடைய இருதயத்தை தியானிக்கிறோம்.
துவக்கமும் பொண்ணு தான், முடிவும் பொண்ணு தாங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் ஏழையாக வாழவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, என்ன ஏதேன் தோட்டத்தில் பொண்ணு விளைஞ்சுதுங்க. அநேக சபைகள் என்ன கற்றுக் கொடுக்குது? பொண்ணு வைத்திருந்தாலே பாவம். ஐயா, அது பாவமாக இருந்தால் தேவன் பொன்னை விளைய செய்வாரா? நம்முடைய முதல் பெற்ற முற்பிதாவாகிய ஆபிரகாமை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 13:2 The book of Genesis chapter 13 verse 2. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். ஏதேன் தோட்டத்திலையும் பொண்ணு, ஆபிரகாம் வீட்லையும் பொண்ணு, ஈசாக்கு வீட்லையும் பொண்ணு, யாக்கோபு வீட்லையும் பொண்ணு, பரலோகத்திலையும் பொண்ணு. எப்படிங்க உங்களால் பொண்ணு பாத்திரங்கள் இல்லாமல் வாழ முடியும்? நாம் என்றைக்கு மறுபடி பிறந்தோமோ அன்றைக்கு சில்வர் ஸ்பூனோடு பிறக்கலைங்க, கோல்டன் ஸ்பூனோடு பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆமாங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நம்மோடு திட்டமும் தெளிவுமாக பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு உலகத்தை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் வைத்திருக்கிறார். நீங்கள் உலகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வங்கி கணக்கில் எப்பொழுதுமே அது பெருகி கொண்டே இருக்க வேண்டும். 10,000 கோடி ரூபாய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? தேசங்களுக்கு கடன் கொடுக்கணுங்க. ஐயா, எலான் மஸ்க்கு ஸ்ரீலங்காவுக்கு கடன் கொடுக்காருங்க. தேவனை அறியாதவன் என்று நினைக்கிறேன் பாருங்க. அப்போ தேவனை அறிந்திருக்கிற நாம் தேவர்களாக இருக்கிறதுனால வையகத்தை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா? அதில் வையகத்தை வாழ வைக்க வேண்டும் என்றால் பொன்னும் பொருளும் வேண்டுமா இல்லையா? நான் இருக்கிறத பேசுவோம்ப்பா. ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்ற மிகு வாழ்வை காண்பீர்கள். அவ்வளோதான் மேட்ரு, வேற ஒன்றுமே இல்லை. சாலமோன்ட்ட வருவோமா? ஞானியாகிய சாலமோன் இடத்துல என்ன இருந்தது என்று நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 15வது வசனம். 1 Kings chapter 10 verse 15. ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன்னு 666 தாலந்து நிறைவாய் இருந்தது. டன்னா ஒவ்வொரு வருஷம் வந்ததாம். அதே அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன். ராஜா தந்தத்தினால் பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். சுத்த பொன்னாலே அலங்கரித்து வைத்திருந்தான் அவனுடைய சிங்காசனத்தை. இன்னும் 21வது வசனம் ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாயிருந்தது, ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்களாய் எண்ணப்படவில்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? திரும்ப அந்த ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை, எல்லாமே தங்கத்தினால செய்யப்பட்டிருந்தது. மாத்திரமல்ல, சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவே இல்லைங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணுறீங்க, காம்பு இருக்குது, தூக்கி தூர போட்ட மாதிரி வெள்ளியை அங்கங்கே கிடந்ததுங்க. உங்கள் ட்ராயில் உங்களால் எவ்வளோ முடியும்? 100 ரூபா நோட்டு, ஒரு 7-8 நோட்டு சும்மா கிடக்கட்டும் உங்கள் ட்ராயரில். 500 ரூபா நோட்டு உங்களால் போட முடியும், ஒரு 4-5 500 ரூபா நோட்டை போட்டு விடுங்க. பெருகி கொண்டே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பொண்ணு ஒரு பொருளாகவே இல்லைங்க, எண்ணப்படவில்லை. 500 ரூபா நோட்டை நம்ம ஒரு பொருட்டாகவே எண்ணக்கூடாதுங்க. அந்த நிலைக்கு வருவீர்களா? தேவன் உங்களை ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கப்படும்படியாக தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அடுத்து யாரை பார்க்க? இன்னைக்கு தலைப்பு என்ன? இறைவனின் இருதயம். அதில் என்ன ஒரே ஒரு குறிப்பு பார்க்குறோம். வேதத்தில் துவக்கமும் சரி முடிவும் சரி பொண்ணு, தங்கம், வைடூரியம், வைரக்கல், முத்துக்கள் இதால் தான் இருக்குங்க. அல்ல இன்னும் சில வசனங்களை நான் வாசிக்க போகிறேன், நீங்கள் அதிர்ச்சி அடைய போகிறீங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் ஐஸ்வர்ய சம்பன்னருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏனென்றால் வெள்ளியும் பொன்னும் யாருக்கு சொந்தமோ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எசேக்கியாவை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 நாளாகமோ 32வது அதிகாரம் 27வது வசனம்.
எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷசாலை. குடவுன்ல என்ன இருந்ததாங்க? வினோதமான ஆபரணங்கள், தங்க நகைகள், வைர நகைகள், வைடூரிய நகைகள், முத்துக்கள், இதை வைக்கிறதுக்கே ஒரு குடவுன் வச்சுருந்தானாங்க. ஐயா, உங்கள் எண்ணங்களை தயவு செய்து பெரிதாக்குங்கள், பரலோகம் உங்களை கொண்டு எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்க உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறது. நீயே ஏழையாக இருந்தால் எப்படி ஏழைகளை நீ வாழ வைக்க முடியும்? ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். எதையெல்லாம் பார்த்தோம்? ஏதேன் தோட்டத்தில் அங்கே என்ன இருந்தது? பொன்னு விளைஞ்சது. ஆபிரகாம் பொன்னை உடைய ஆஸ்தியை உடையவனாக இருந்தான். ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க. சாலமோன் எப்படி இருந்தான்? எல்லாம் பொண்ணு தான், வெள்ளிக்கு மரியாதையே கிடையாதுங்க. எசேக்கியா எப்படி? பொன்னையும் விலையேற பெற்ற ரத்தின கற்களையும் வைப்பதற்கு, வினோதமான ஆபரணங்களை அவன் செய்து வைப்பதற்கு என்ன செஞ்சிருந்தான்? குடவுனும் வச்சிருந்தான். பரலோகம் எப்படி என்று சொல்லி பார்ப்போமா? கர்த்தாவே உமக்கு நன்றி. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாய்மாலமான தாழ்மை எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன். நீங்கள் ஏழையாக இருப்பது அது தெய்வீக நிலை அல்ல, பிசாசி நிலை. அதனால தான் தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? எனக்கு ஓன்ட்ட என்னப்பா இருக்கு? நீ பட்டினி கிடக்கிறா, விக்கிரகத்தை வணங்குற கோடீஸ்வரனாக இருக்கிறான், நீ அவன் காரை துடைக்கிறான், அவன் பிஎம்டபிள்யூவில் போகிறான், நீ உன் பேரை வேற எப்படி வச்சிருக்கா? கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கா. நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்பதை அந்த கான்டெக்ஸ்டில் தான் சொல்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் ஐஸ்வர்ய சம்பன்னராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரரானார். ஹல்லேலூயா. எல்லா பிசாசின் ஏமாற்ற பொய்களை, ஓ பிசாசு பல போசாத்தர், என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு, இவருடைய கண்களிலே பொருளாதாரத்தை குறித்த எதிர்மறையான சிந்தைகள் எல்லாம் இந்தோடு சிதந்து போவதாக. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை என்னுடைய வியூவர்ஸ் சுதந்திரிப்பார்களாக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகள் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே. பாருங்கள், பரலோகம் எப்படின்னு சொல்லி பார்ப்போமே. அங்கே வெளிப்படுத்துகிற விசேஷம் 21வது அதிகாரம் 18வது வசனத்தில், அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது, நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது. வச்சிரக்கல்லுன்னா எனக்கு என்னன்னு தெரியல. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மெல்லாம் ஒரு மாளிகையில் வாழ போகிறோன்னு சொல்கிறோமே, என் தேவன் எனக்காக ஒரு எதை ஆயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாரு? அந்த ஒரு பெரிய மாளிகை, அது எப்படி இருக்குமா? சுத்த பொன்னாக இருக்கிறதுங்க. இன்னும் பாருங்கள், இன்னும் ஆச்சரியமான வசனம் என்பதான் வருது பாருங்க. பட்டணம் 25,000 ஸ்கொயர் மைலுங்க. சரிங்களா? 25,000 ஸ்கொயர் மைல்னா அந்த எருசலேம் பட்டணம், புதிய எருசலேம் பட்டணம் இந்தியாவை விட பெரியது. ஹல்லேலூயா. 25,000 ஸ்கொயர் மைல். எஸ், ரைட்டுங்களா? அதனுடைய காம்பவுண்டு சுவர் 8,000 கிலோமீட்டருங்க. 6,000 மைல் என்றால் 8,000 9,000 கிலோமீட்டரு. அந்த மதிலை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அந்த மதிலுடைய அஸ்திபாரம் எப்படி இருந்தது வாசிக்கவா? எப்போ வெள்ளிக்கே வேலை இல்லை, வெள்ளியை வச்சு கட்டலைங்க, கல்லை வச்சு கட்டுவாங்களா? வாசிக்கிறேன் உங்களுக்கு. அதே 21வது அதிகாரம் 19 முதல் 20 வரை எல்லாரும் கவனிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஐயா, தேவன் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், எப்பா உன் கண்ணை ஏறெடுத்து பாரு, எவ்வளவு தூரம் பார்க்குறியோ அத்தனையையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுக்க போறேன்னாருங்க. எதுக்கு ஏறெடுத்து போக சொன்னான்னா, அவன் விசுவாசம் பெருகணும், அவனுடைய பார்வை எல்லை பெருசாகணும். ரைட்? நான் ஏன் இந்த வசனங்களை எல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு எடுத்து தருகிறார் என்றால், உங்களை கோடீஸ்வரர்களாக்கி அநேக எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்க வேண்டும்.
கோடா கோடியாய் நீ பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். இயேசு என்ன செஞ்சாருங்க? 5 அப்பம் 2 மீனை பெருக செய்தார், 5000 ஆண்களுக்கு விருந்தளித்தார். நீ யாரு? அதை விட பெரிய கிரியை செய்கிறவன். அப்போ உனக்கு என்ன தலையெழுத்து? கோடா கோடியாய் நீ பெருகி. மகனே மகளே, நீங்கள் தேவர்களா இருக்கிறதுனால இதை ஏற்றுக்கொள்ளுவீர்களா? கோடா கோடியாய் நீ பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். ஹல்லேலூயா. இந்த நாளில் மனம் திரும்புங்கள் அருமையானவர்களே. நான் வார்த்தையை விட்டு வெளியே போகிறதே இல்லை பாருங்க. அந்த காம்பவுண்ட் வால் எப்படி இருந்து பாருங்களேன். 19வது வசனம் அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் வாசிக்கிறேன். நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள், ஃபவுண்டேஷன் ஆஃப் த வால், சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்ட. ஃபவுண்டேஷன் மண்ணுக்குள்ள இருக்குதுங்க, அதுக்கு என்னங்க அலங்காரம் வேணும்? ஏனென்றால் கல்லு இல்லை, வெள்ளி இல்லைங்க. எங்கே போனாலும் 12 விதமான விலையேறப்பட்ட கற்களால் அந்த 8000 கிலோமீட்டர் நீளமான அந்த பரலோக பட்டணத்தினுடைய காம்பவுண்ட் வாலில் அஸ்திவாரம் போடப்பட்டது. வாசிக்கட்டுமா உங்களுக்கு? திரும்ப நான் வாசிக்கிறேன், மறந்து விடாதீங்க. நீங்கள் வீட்டில் போய் படிங்க. வெளிப்படுத்தல 21வது அதிகாரம் 18, 19, 20. இப்பொழுது உங்களுக்கு 19வது வசனத்தை வாசிக்கிறேன். நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், 2வது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சொர்ண ரத்தினம், 8வது படிகை பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இன்னைக்கு தலைப்பு என்ன? இறைவனுடைய இருதயம். That is the heart of the Lord, right? அப்போ அந்த இருதயம் நமக்கு வேண்டாமா? அருமையான தேவர்களே, தேவர்கள் என்று நான் அதுக்கு தான் உங்களை அழைக்கிறேன். தேவனை போல பெரிய எண்ணமுடையவர்களாக நீங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க. என்னுடைய செய்தியை கேட்டுவிட்டு சுயநீதியை, மனித கிரியைகளை போதிக்கிற பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா நீங்கள் 4 படி ஏறுவீங்க, 5 படி இறங்கிடுவீங்க. உங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாது, நாசம் அடைஞ்சிடும். உங்கள் தோல்விகளுக்கெல்லாம் காரணம் 2 காரணங்கள் அல்ல, ஒரே ஒரு காரணம் தான். நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு பதிலாக அவிசுவாசிக்கிறீர்கள். That's the only reason for all your failures. வியாதி அவிசுவாசம் மட்டும்தான் காரணம். தரித்திரம் அவிசுவாசம் மட்டும்தான் காரணம். உங்க புருஷன் இன்னொருத்தியோட வாழ்ந்துட்டு இருக்கா, உன்னுடைய அவிசுவாசம் மாத்திரம்தான் காரணம். மகளே, அவிசுவாசத்திற்கு ஒரு காரணம் சொல்லட்டும், அதுக்கு 2 காரணம் இல்லை, ஒரே ஒரு காரணம். அவிசுவாசத்திற்கு ஒரே ஒரு காரணம், சத்தியத்தை சரியா அறியல. இன்னைக்கு என்ன சத்தியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார்? எம்மா, நீ தரித்திரரா இருக்கக்கூடாது. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்துற வரைக்கும் பொண்ணு, வைடூரியம், முத்து இதாதான் நிறைஞ்சிருக்கு. உன் எண்ணங்களை மாற்று. அதற்காகவே ஆவியானவர் ஆதங்கத்தோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் ஆபிரகாமுடைய ஆஸ்திகளை லகுவாக சுதந்திரிக்க முடியும். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவுள். பாருங்கள், இந்த காம்பவுண்ட் வாலில் 12 விதமான ரத்தின கற்களை கொண்டு தேவன் கட்டி வச்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இறைவனுடைய இருதய சிந்தையை அறியாதவர்கள் எப்படி வாழ்றாங்க? பிச்சைக்காரராக வாழ்கிறாங்க. எந்த அளவுக்கு பொய்யை நம்பிட்டீங்க? ஒரு ஆபரணங்கள் கூட இல்லாதது அதுதான் தெய்வீக நிலை என்கிற பொய்யை நம்புறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், எப்பா, இஸ்ரவேலர்கள் எல்லார் வீட்டிலையும் குமாரத்திகள் மாத்திரமல்ல, குமாரர்களும் அந்த பொன் ஆபரணத்தை தரிப்பிக்கணும். எனவே எல்லாரும் நீங்கள் கொள்ளையிடணும்.
எல்லா இஸ்ரவேலர்களும் பக்கத்து வீட்டு எகிப்திட்டு போய் கேட்கணும். என்ன கேட்கணும்? எப்பா எங்களுக்கு வெள்ளியும் வேணும், பொண்ணு வேணும். ஏன்? எங்களுடைய குமாரர்கள் மாத்திரமல்ல, குமாரத்திகளும் அணிய வேண்டும். 105வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எல்லா இஸ்ரவேலர்களும் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். இன்றைக்கு தேவன் இன்னொரு நிலைக்கு மேலாக பேசுகிறார். பொண்ணுக்கு மதிப்பே, வெள்ளிக்கு பொருட்டே கிடையாதுங்க. யாருடைய காலத்தில்? சாலமோனுடைய காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாகவே நினைக்கல. நீங்கள் 500 நோட்டை ஒரு பொருட்டாகவே நினைக்காதீங்க. அங்கங்கே போட்டு வைங்க. நீங்கள் லட்சம் ரூபா உங்கள்கிட்ட இருக்கா, உங்கள் பெட்ரூம் ஃபுல்லாக அங்கங்கே விதைச்சி போடுங்க 500 நோட்டை. அது என்ன ஆகிடும்? $500 மாறிடும். அப்புறம் 500 கோடியாக மாறிடுங்க. ஏன்? அதுக்கு மதிப்பே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அதனால தான் 28:1 சொல்கிறாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளை விட நான் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்றார். எதில்? ஐஸ்வர்யத்திலையும் சேர்த்து தான் சொல்கிறாருங்க. அற்புதம் செய்கிறதில் மாத்திரமல்ல, ரைட், ஆரோக்கியத்தில் மாத்திரமல்ல, ஆயுஷ் நாட்களில் மாத்திரமல்ல, எவருமே உங்கள் அளவுக்கு கோடீஸ்வரனாக இருக்கக்கூடாது. தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த லார்ட். அதுதான் நம்முடைய இறைவனுடைய இருதயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் என்னைக்கு ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் அருமையானவர்களே? இதற்காகவா அவர் தரித்திரரானார்? ஐயா, தேவரகமான ஐஸ்வர்யத்தினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுடைய தரித்திரத்தையும் அவர் சுமந்துட்டாரு. 2 கொரிந்தியர் 8:9, 2 கொரிந்தியர் 9:8 இரண்டையும் வாசியுங்கள். நீங்கள் தரித்திரராக இருப்பது அவருக்கு பிரியமில்லைங்க. எதை வச்சு நான் சொல்கிறேன்? எத்தனை வசனம் பார்த்தோங்க, எத்தனை வசனம் பார்த்தோம். ஐயா, ஏதேன் தோட்டத்தை படைக்கும் பொழுது அங்கே பொண்ணு விளையிற பூமியாக வச்சுட்டார. அது பாவம் என்று இருந்தால் அந்த பொண்ணை அவர் சிருஷ்டிப்பாரா? யோசித்து பாருங்க. எந்த அளவுக்கு மதம் போயிட்டு பாருங்க. பொண்ணு வச்சிருந்தா பாவம். அப்போ அவர் பாவியா? அவர் தானே பொண்ணை கொடுத்தாருப்பா. அவர் தானே பொண்ணை விளைய வைத்தார். அவர் தானே ரத்தின கற்களை விளைய வைக்கிறார். ரைட்? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. பூமி எதனால் நிறைந்திருக்கிறது? தங்க சுரங்கங்கள், ரைட், டயமண்ட் சுரங்கங்கள், நிலக்கரி சுரங்கங்கள், எண்ணெய் சுரங்கங்கள், ரத்தின கற்களால் பூமியை நிறைத்து வைத்திருக்கிறார். நான் யோசித்து பார்க்குறேன் பாருங்க. இன்னும் 1% கூட பொண்ணு பூமிக்கு அடியில் இருக்கிற பொண்ணு, அந்த தங்கம் இன்னும் 1% கூட தோண்டி எடுக்கலைங்க. பல்லாயிரக்கணக்கான டன்னாக நிறைச்சி வச்சிருக்கிறாரு. எதற்கு? சத்தியத்தை அறிந்தவர்கள். பொன்னினால உங்கள் வீடை கட்டணுங்க. ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களை காணுகிறவர்கள் கர்த்தரை காண வேண்டும். கர்த்தரை காணணும். அவர் யாரு? ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் யாரு? வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சொந்தக்காரர். பூமியை நிறைத்து வைத்திருக்கிறார். எதனால? பொன்னினாலும் அந்த ரத்தின கற்களாலும் நிறைத்து வைத்திருக்கிறார். அந்த 12 கற்களை நான் திரும்ப வாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரையும் இந்த ரத்தின கற்களால் நீர் அலங்கரிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. நான் அதை வாசிக்கட்டுமா? வெளிப்படுத்துகிற விசேஷம் 21வது அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனங்களிலே 12 ரத்தின கற்களாலே அந்த எருசலேம் பட்டணமானது, அந்த காம்பவுண்ட் வாலானது அங்கே அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த கல்லு பயன்படுத்தப்படவில்லை. பாறையை உடைச்சிட்டு வந்து கெட்டலைங்க, தங்கத்தை உடைச்சிட்டு வந்து கெட்டியிருக்காங்க. வாசிக்கிறேன் பாருங்கள். உள்ளே போகட்டும், அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஒவ்வொரு கல்லுடைய பெயரை சொல்லும் பொழுதும் இது எனக்குரியது, இது எனக்குரியது என்று சொல்லுவீர்களா? தேவன் தானே அதை படைச்சிருக்கிறாரு. வேண்டாம்னா அதை படைச்சிருப்பாரா? அங்கே வெளிப்படுத்துகிற விசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனம், நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல். எல்லாரும் சொல்லுங்க, உலகத்தில் உள்ள வஜ்ர கற்கள் எங்களுக்கு உரியது.
இரண்டாவது இந்திர நீலம், உலகத்தில் உள்ள இந்திர நீலம் எனக்கு உரியது. மூன்றாவது சந்திரகாந்தம், இப்படி சொல்லுவோமா, சந்திரகாந்தம் 1 டன் எனக்கு வருகிறது. நான்காவது மரகதம், மரகதம் தேவன் எனக்காக படைத்து வைத்திருக்கிற மரகதம் 1 லாரி நிறைய எனக்கு வருது. ஐந்தாவது கோமேதகம், தேவன் எனக்காக படைத்த கோமேதகம் டன்னாக எனக்கு வருது. ஆறாவது பதுமராகம், தேவன் எனக்காக படைத்திருக்கிற பதுமராகம் என்னுடைய கொடவுன்ல நிறைய வருது. ஏழாவது சொர்ண ரத்தினம், இயேசுவின் நாமத்தினால தேவன் படைத்த சொர்ண ரத்தினம் இயேசுவின் நாமத்தில் கப்பல் கப்பலாக எனக்கு வருவதாக. நன்றி ஆண்டவரே. எட்டாவது படிகை பச்சை, படிகை பச்சை ஓ பெரிய பெரிய பாலம் பாலமாக என்னுடைய கொடவுனில் வந்து உட்காருவதாக. ஒன்பதாவது புஷ்பராகம், இயேசுங்கிற அதிசய நாமத்தினால புஷ்பராகத்தை நான் ஸ்டோர் பண்ணுவதற்கு தனியாக பெரிய கொடவுன் கட்டி வைத்திருக்கிற அந்த கொடவுனை புஷ்பராகத்தினால் நிரப்புவாராக. வைடூரியம், தேவரீர் கர்த்தாவை எனக்காக உம்முடைய ஜனங்களுக்காக நீர் படைத்து வைத்திருக்கிற அந்த வைடூரியம் எங்கள் வீட்டில் தனியாக ஒரு ஸ்டோர் ரூமில் அது வந்து நிரப்பப்படுவதாக. 11வது சுனீரம் அப்படியே நடப்பதாக. 12வது சுகந்தி, இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த 12 இந்திர கற்களும் 12 ரத்தின கற்களும் இவர்களுடைய கொடவுனில் நிறைவதாக, இவருடைய இல்லங்களிலே நிரப்பப்படுவதாக, வங்கி ஸ்டோர் ரூமில் நிரப்பப்படுவதாக, எங்கள் சந்ததியாருடைய வீடுகளிலே நிரப்பப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் தருகிற தகப்பனே, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சந்ததியாருடைய வீடுகளில் இந்த 12 ரத்தின கற்களும் நிறைவாக எப்பொழுதும் இருப்பதாக. அவர்கள் ஏழைகளுக்கு ரத்தின கற்களை கொடுப்பார்களாக, ஊழியர்களுக்கு ரத்தின கற்களை அள்ளி அள்ளி கொடுப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.